கருநாகமும் காகமும் காகன் அறிவாளியாகவும் பதட்டமானவனாகவும் காணப்படும். காகி தைரியமான மற்றும் செல்வாக்குடைய பறவை. கருநாகம் துரோகி, கொடூரமான மற்றும் ஏமாற்றியவனாக இருக்கும். ஒரு பசுமையான காட்டின் நடுவே ஒரு பெரிய ஆமமரம் ஒன்றில் காகனும் காகியும் கூடு கட்டி ஜோடியோடு மகிழ்ச்சியாக வசித்து வந்தனர். அந்த மரத்தின் அடிப்பகுதியில் இருந்த குகை ஒன்றில் கருநாகம் ஒன்று குடிகொண்டிருந்தது. காகங்கள் கூடு முழுவதும் அன்பும் ஈரமும் நிறைந்தது. காகம் தன் ஜோடியுடன் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் அந்த கருநாகம் ஒவ்வொரு முறையும் குஞ்சுகள் பிறந்தவுடன் மரத்தில் ஏறி வந்து குஞ்சுகளை விழுங்கிவிடும். குஞ்சை காக்கும் தாய் தந்தை தங்கள் மகிழ்ச்சியை காக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. கருநாகத்தால் நாம் எங்கள் குழந்தைகளை மீண்டும் மீண்டும் இழக்கிறோம், இதை தடுக்க முடியாதா? காகி துயரமாக சொன்னது. இப்படி நடந்து கொண்டே இருந்தால் நம் வாழ்வில் ஒருபோதும் சந்தோஷம் கிடைக்காது. கருநாகத்தை எப்படி சமாளிக்கலாம்? காகன் தைரியமாக பதிலளித்தது. நாம் அறிவை பயன்படுத்தினால் கருநாகத்தை தோற்கடிக்கலாம். தந்தை காகம் ஒரு முறை தைரியமாக முடிவெடுத்தது. கருநாகம் நம்மை கஷ்டப்படுத்துகிறது என்றால் அதை வேறு வழியால் வென்றே ஆக வேண்டும். அதற்காக நாம் யோசனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜோடிக்காக ஒரே தீர்வை யோசிக்க ஆரம்பித்தது. காகம் யோசனை செய்து ஜோடியிடம் சொன்னது, நாம் இந்த மரத்திலிருந்து தற்காலிகமாக தப்பிக்கலாம், ஆனால் நாம் அதற்கு உரிய பாடம் புகட்ட வேண்டும். ஒரு நாள் காகம் அரசர் தங்கியிருக்கும் அரண்மனைக்கு பறந்து சென்றது. அங்கே அரசரின் மனைவிக்கான கையுறை ஒன்றை எடுத்து பறந்தது. அந்த கையுறை தங்கம், வைரத்தால் செதுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருந்தது. காகம் அந்த கையுறையை கருநாகத்தின் குகையில் விட்டுவிட்டு வேகமாக மறைந்து கொண்டது. இது நடைபெறும் நேரத்தில் அரண்மனை காவலர்கள் தங்கள் பொக்கிஷத்தை தேடி வந்தார்கள். எங்களது கையுறை இங்கு இருக்கிறது, ஆனால் இங்கே ஒரு பெரிய கருநாகம் இருக்கிறது என்று காவலர்கள் பயத்துடன் சொல்லினர். அவர்கள் கருநாகத்தை கையால் அகற்ற முடியாது என்பதால் ஒரு தீர்வு கண்டு கொண்டனர். சிறிது நேரத்தில் கருநாகத்தை மடக்கி பிடித்து குகையிலிருந்து அகற்றினர். கருநாகம் மரத்திலிருந்து விரட்டப்பட்ட பிறகு காகங்களின் வாழ்க்கை மெல்லிய வெளிச்சத்தை கண்டது. அவர்கள் சுதந்திரமாக வாழவும் மகிழ்ச்சியாக தங்கள் குஞ்சுகளை வளர்த்து கொள்ளவும் முடிந்தது. அந்த காகங்கள் மற்ற பறவைகளுக்கு அறிவு மற்றும் துணிச்சலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். தாங்கள் சந்தித்த பிரச்சனையை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் உதவிகரமாக வாழ்ந்தனர். அறிவு மற்றும் துணிவால் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை காட்டும் ஒரு சிறந்த பாடமாக இந்த கதை முடிகிறது.